வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை உயர தொடங்கியிருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 350 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருது 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கண்டு பூ கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் 1 முழம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 ரூபா வரைக்குமே அதிகரிச்சிருக்கு. பூக்களை நீங்க வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்க போறீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற மொத்த விலை கடைகள்ல 4 அல்லது 5 கடைகள்ல விலை விசாரிச்சு பூக்கள் எங்க பாக்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் தெரியுதோ அந்த கடையில மொத்தமா நீங்க வாங்கிக்கோங்க. குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாவும் மாலையாவும் கெட்டி விற்கிறாங்க, அங்க கூட நீங்க மொத்தமா வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பொருட்களை மார்க்கெட்ல வந்து வாங்குறது மூலமா உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.